ஹாய் காய்ஸ், நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் வரல லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் ஐடிஎஃப்சி பேங்க்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் கொடுத்துட்ருக்குங்க. ஐடிஎஃப்சி பேங்க் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு 6% இப்போ லாஸில் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போது அந்தமாதிரி மிட் கேப்பில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அரௌண்டாக நமக்கு ஒரு 5% உங்களுக்கு மைனஸ் ஆகி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு இன்னொரு 2-3% இறங்கினா நமக்கு நல்லா வாய்ப்புங்க இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு. வெயிட் பண்ணி வாங்கலாம். நேத்தியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தனால தான் காரணத்தால் தான் இன்றைக்கி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. இன்றைக்கி அரௌண்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடே க்ளோசிங் பார்க்கும்போது நமக்கு 85 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போ அரௌண்ட் ஒரு 5 rupees இதில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி ஐடிஎஃப்சி கம்பேர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 127 இருந்திருக்கு உங்களுக்கு. இப்போ 119 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போது. ஆனால் ஒரு 3% ஃபால் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இதில் கண்டிப்பாக ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாங்க. நான் சிபிஐ அட்வைசர் கிடையாது. சிபிஐ அட்வொகேட் கண்டிப்பாக ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.